ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்துடலாமா? உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டு குட்டீஸுங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுக்கு நம்ம செய்வோம்ல, இந்த மாதிரி நீல வாக்கில் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிருக்கீங்களா, அதில் வந்து இதை கொட்டிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு அதை போட்டுக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதை நல்லா இப்போ நம்ம கிண்டிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வணங்கி வரட்டும். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம், இதையும் நல்லா கிண்டிக்கலாம். வந்து மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டு தூள்லையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த எண்ணெய், உருளைக்கிழங்கு, மசாலா இது எல்லாமே ஒன்றோட ஒன்று சொதறி வரட்டும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கொஞ்சம் நேரம் அப்படியே வணங்கட்டும். நல்லா வணங்கி வருது பாருங்கள். நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த எண்ணெயிலேயே நல்லா பிரட்டியாச்சு. இப்போ வந்து இந்த கிழங்கு வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி சுண்டுனதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். வேகட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். நல்லா வேகட்டும். அடுத்தது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த முட்டையை வந்து உரித்து எடுத்துக்கலாம். முட்டையை உரித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த லெவலுக்கு இருக்குது. உருளைக்கிழங்கு நமக்கு சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த லெவலில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மேலே அப்படியே கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். உருளைக்கிழங்கு ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு சுட்டீஸுங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட வைங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ரைஸு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அடுத்தது சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைய சமையல் எங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.